மனைவினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க இவர்கிட்ட நாங்க கற்றுக்கொள்ளலாம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வினை, அதுவும் 24 ஆண்டுகள் அம்மா தலைமை விருந்தினர் அவர்கள் அற்புதமா பேசினாங்க. வாசிப்பு இருந்தா மட்டும்தான் புத்தகங்களை வாங்குவார்கள். புத்தகங்களை வாங்கினாதான் இது போன்ற மாத இதழ்கள் நடத்த முடியும். அதை சொல்லாம சொன்னாங்க. அவங்க அடிக்காம வலிக்காம அடிச்சாங்க. அப்படிதான் சொல்லணும். நம்ம எல்லாம் நீங்கள் எல்லாம் சந்தா கட்டி இந்த புத்தகங்களை வாங்கி படித்தீர்களான 24 ஆண்டுகள் அப்படி இருந்தால்தான் இந்த புத்தகங்களை நடத்த முடியும் என்பதை சொல்லாமல் சொன்ன வார்த்தைகளாகத்தான் நான் அதை எடுத்துக்கொண்டேன். ரொம்ப அற்புதமான ஒரு தலைமை உரை. அவங்கள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அவையார் கிட்ட போய் கேட்கிறாங்க, பெரிது எது என்று கேட்கிறார்கள். பெரிது எதுன்னு சொன்னா அந்த அம்மா மிகப்பெரிய கதையா சொல்லிட்டு போவோம். எப்பவுமே பாட்டில கொஞ்சம் நீளமா பேசுவாங்க. அந்த கதையை சொல்லிவிட்டு நிறைவாக சொல்லுவார்கள், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிது அப்படிம்பாங்க. தொண்டு யார் செய்கின்றார்களோ அந்த தொண்டர்களுடைய பெருமையை சொல்வதுதான் இந்த உலகத்திலேயே மிக பெரியது. அப்படிப்பட்ட அரிய தொண்டினை நான் ஏதோ திட்டமிட்டுக்கிட்டு வரல, அங்க உட்கார்ந்து ரசிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா அம்மா பார்த்தவங்க தானா எல்லாம் தானா வருது. அப்படி தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டரை, அதுதான் பெருசு இந்த உலகத்திலேயே. அவர்களை அறிமுகப்படுத்துறாரு பாருங்க பொதிகை மலர் ஆசிரியர். தொடர் வருது அவங்களை பத்தி. அப்ப அந்த தொடரை படிக்கும் போது எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஊக்கமும் உற்சாகமும் செய்யணும்னு தோணுது. ஆண்டுதோறும் இந்த தலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் உங்களுடைய அந்த பணிவான பேச்சையும் தொண்டையும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தொண்டு முதலில் தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா ஐயா முத்துலிங்கம் ஐயா வாழ்கின்ற கபிலன்னு நாங்க சொல்லுவோம். என்னைக்கோ ஒரு நாள் 99 மலர்களை எழுதி வைத்து விட்டு சென்ற கபிலரை இன்றும் நாங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த 99 நூல்கள் பூக்கள் அல்லது மலர்கள் நமக்கு தெரியுமானா முதல்ல அதை மேடைகளில் சொன்னவரை அறிமுகப்படுத்துவார் எங்களுடைய கவிஞர் ஐயா தான். இவரை பார்க்கும்போது எம்ஜிஆர் ஞாபகம் வருகிறது என்று சொன்னீர்கள். 3 முதல்வர்களோடு பணியாற்றியவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா, முத்தமிழ் அறிஞர் என்று எல்லோரோடும் இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஐயாவுக்கு தான் கிடைச்சிருந்தது. ஆனா அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு எங்களை போன்ற சிறிய கவிஞர்களை கூட அழைத்து அவர்கள் கவிபாட வைப்பார்கள் என்பதுதான் நாங்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய பெருமைன்னு சொல்றேன். அந்த அளவுல கவிஞர் ஐயா முத்துலிங்கம் ஐயா அவர்களையும் ஏதோ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, இல்லாட்டி ஐயா அப்படி பேசாம இருக்க மாட்டாங்க. வந்த உடனே ஒரு 10 வார்த்தையாவது பேசியிருப்பாங்க. இவ்வளவு நேரம் அவர்கள் இன்னும் நீண்ட நெடிய பயணம் எங்களோடு வர வேண்டும் என்று வாழ்த்தி, காமிகுலன் ஐயாவை பத்தி ஒரு அற்புதமான அவர் என்னன்னா எழுத்தாளர், கம்பீரமாக மேடை நின்று பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், இதெல்லாம் தெரியும். ஆனா அதை விட கடந்து மிகச்சிறந்த நடிகர். வாழ்க்கையில் இல்ல, திரைப்படத்துல மிகச்சிறப்பாக நடிக்கக்கூடிய நடிகர் அவரு. எங்கே தியாகராஜ பாகவதர் வேணாம் இவருக்கு எப்படி பொருந்தியது அதே மாதிரி இருந்தது. இந்த அம்மா கூட கஸ்தூரி ராஜா அவர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. இன்று விருது வாங்க போகிற திருக்குறள் விருது பெறப்போகிறவர்கள் அவர்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. எவ்வளவு அருமையான, அதாவது தியாகராஜ பாகவதரை ஆவணப்படமாக இது யாரும் நான் எடுக்கல, அதை அவ்வளவு அற்புதமாக எடுத்து அதை திரைப்படமாக எங்களுக்கெல்லாம் போட்டு காண்பித்து அதுல அவருடைய வரலாறை எழுதுவது ஒரு புறம் இருந்தாலும் நடித்து அப்படியே கண்களுக்குள் கொண்டு நிறுத்தியவர் மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனா இலக்கிய புரவலர்கள்ல முதல் இடத்துல இப்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் பின்னாடி பக்கம் பாக்குறேன், 25,000 ரூபாய் விருது இந்த நிகழ்வு முழுவதுக்கும் பெரும் தொகையை கொடுத்து உதவக்கூடிய அந்த பேர் உள்ளம் இருக்கு, அந்த புரவலர் உள்ளம், அதற்கு மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். நான் எல்லாரையும் வாழ்த்தணும்னு தான் ஆசைப்படுறேன். ஐயா நம்மளுடைய கல்வியாளர் அமுதா பாலகிருஷ்ணன், இன்னும் இளமையாக இருக்கக்கூடிய 25 வயது இளைஞர், எப்போதும் எல்லோரோடவும் யார் இங்கெல்லாம் இருந்தீங்களோ அத்தனை பேருடைய புகைப்படத்தையும் எடுத்து உங்களுடைய தொலைபேசி யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர், கல்வியாளர், உற்சாகமாக எல்லோரையும் வரவேற்கக்கூடியவர். எல்லா நிகழ்வுக்கும் உடலாலையும் சரி துணையாலையும் சரி உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர். எதிர அடையில, அதாவது மேடையில 7 இருக்கைகள் தான் இருக்கிறது என்பதற்காக முன்னால் எல்லோரும் அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லோருமே சான்றோர் பெருமக்கள் தான். இங்கே அமரக்கூடிய தகுதியுடைய அத்தனை பேரும் அங்கு இருக்கிறீர்கள். எங்களுடைய அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா பெரியண்ணன் ஐயா வந்திருக்கிறாங்க, இந்த விக்ரமன் ஐயா அங்க வந்திருக்கிறாங்க. எல்லோரையுமே வாழ்த்த வேண்டும்.
ஆனா முக்கியமா இன்னைக்கு வாழ்த்த வேண்டிய இடத்துல வசீகரன் அவர்கள். அதுல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன் கடமைப்பட்டிருக்கேன்னா, அம்மாவுடைய தொடர் வருகிறது. என்னையும் ஒரு முறை அட்டைப்படத்தில் எல்லா பத்திரிகைகளும் திரைப்பட நடிகைகளை தான் அட்டைப்படத்தில் போடுவாங்க. ஆனா வசீகரன் அவர்கள் வசீகரமாக எங்களை எல்லாம் அட்டைப்படத்தில் போட்டு இந்த முகத்தையெல்லாம் கூட வசீகரமா போட முடியும் அப்படின்னா அது வசீகரன் அவர்களால் தான் முடியும். ரொம்ப வசீகரமா எங்களை எல்லாம் கூட அட்டைப்படத்தில் போட்டு மிகச்சிறந்த கட்டுரையாக எனக்கு எங்கெங்க இருந்தோ தொலைபேசி வருகிறது. நான் அன்னைக்கே உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லி ஒரு 2 மாசம் கழித்து கூட இன்னும் தொடர்ந்து தொலைபேசியில அழைத்து என்னை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கூட அவர் தொண்டை பத்தி தான் எழுதியிருக்காரு. நான் இருளர்களுக்காக செய்த ஒரு தொண்டை, அவர் வெறும் சும்மா ஏதோ இலக்கிய 2 கவிதை எழுதினா மட்டும் போட மாட்டாருங்கிறது நல்லா தெரிஞ்சது. அதை எழுதும் போது இருளர்களுக்கு ஒளிபாய்ச்சிய கவிஞர்னு சொல்லிட்டு தான் தலைப்பு போட்டிருந்தாரு. அப்படி எங்களையும் கூட இந்த பணியோடு இணைத்துக் கொண்டு எல்லோரையும் இலக்கியத்திற்குள் நினைத்து சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.